ஒரே வீட்ல பிறந்த 2 பசங்க. ஒருத்தன் பையன், இன்னொருத்தி பொண்ணு. 2 பேருமே நல்லா படிப்பாங்க. நல்ல பிள்ளைங்க. ஆனா, வீட்ல மட்டும் ஒரு வித்தியாசம். பையன் என்ன கேட்டாலும் சரின்னு சொல்லுவாங்க. ஆனா, பொண்ணு அதே விஷயத்த கேட்கும்போது வேணான்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? இந்த கதைய முழுசா பாருங்க. இந்த கதை திவ்யாவோட கதை. திவ்யாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். 2 பேரும் காலேஜ் போறாங்க. ஆனா, வேற வேற காலேஜ். அவங்க அம்மா, அப்பா 2 பேரையுமே ரொம்ப பாசமா பார்த்தாங்க. ஆனா, அந்த பாசம் எல்லா நேரத்திலும் சமமா இருக்குமான்னு பார்த்தா, அதுதான் இல்ல. ஒரு நாள் திவ்யாவோட அண்ணன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போயிட்டு வரேன்னு அவங்க அம்மா, அப்பா கிட்ட சொல்றான். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ திவ்யாவும், அம்மா நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட லைப்ரரி போயிட்டு வரேன்னு கேட்கிறா. உடனே அதெல்லாம் எங்கேயும் போக வேணாம். காலேஜ் முடிச்சதும் நேரா வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. திவ்யாவும் எதுவும் பேசாம சரின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டா. இன்னொரு நாள் காலேஜ்ல ஒரு ஒர்க் ஷாப் நடத்துறாங்க. எல்லாரும் போறாங்க. திவ்யாவும் வீட்ல சொல்றா. உடனே அதெல்லாம் ஒர்க் ஷாப்லாம் போக வேணாம். ஒழுங்கா காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஒரு நாள் திவ்யாவோட அண்ணனுக்கு புது ஃபோன் வாங்கி தராங்க. திவ்யாவும் எனக்கும் ஒரு புது ஃபோன் வாங்கி தரீங்களான்னு கேட்குறா. அதுக்கு அவ அம்மாவும் அப்பாவும் உனக்கு எதுக்கு ஃபோனு? வீட்ல தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ அதுக்கப்புறம் எதுவுமே அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்கறது இல்ல. ஆனா திவ்யா படிப்புல மட்டும் கவனம் குறையாம எல்லா எக்ஸாம்லயும் நல்ல மார்க் வாங்கிட்டு இருந்தா. காலேஜ்ல டீச்சர்ஸ்க்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் காலேஜ்ல ஆனுவல் டே கண்டக்ட் பண்ணாங்க. பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்ட் திவ்யாக்கு தான் கிடைச்சது. அவார்ட் வாங்க பேரண்ட்ஸையும் வர சொல்லியிருந்தாங்க. முதல் தடவையா திவ்யாவோட அம்மா அப்பா காலேஜ்க்கு போனாங்க. அங்க பிரின்சிபல் பேசினது அவங்க மனசையே மாத்திடுச்சு. உங்க பொண்ணு ரொம்ப திறமையானவங்க. இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா இன்னும் பெரிய இடத்துக்கு போவாங்கன்னு சொன்னாரு. அதை கேட்டதும் திவ்யாவோட அம்மாவும் அப்பாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் திவ்யாவோட அப்பா திவ்யாவை கூப்பிட்டு, இது வரைக்கும் நாங்க உன்னை புரிஞ்சுக்காம இருந்துட்டோமா? உன்னை கஷ்டப்படுத்தணும்ட்டுலாம் இல்ல. பயத்துல தான் நிறைய விஷயத்துக்கு வேண்டான்னு சொல்லிட்டோம். இனிமேல் உன் ஆசைக்கும் கனவுக்கும் நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொன்னார். அதை கேட்டதும் திவ்யாவால கண்ணீரை நிறுத்த முடியல. அதுக்கப்புறம் காலேஜ் ப்ரோக்ராம், ஒர்க் ஷாப், காம்படிஷன் இப்படி எதுவா இருந்தாலும் திவ்யாவோட அம்மா அப்பா முதல்ல எப்ப போகணும், நாங்க விட்டுட்டு வரவான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு நம்பிக்கையே திவ்யாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. திவ்யா காலேஜ் முடிச்சதும் நல்ல கம்பெனில ஜாப் கிடைச்சது. முதல் சேலரியில அவங்க அம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா. அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அன்னைக்கு உன்னை நம்பி இருந்தா இன்னும் சீக்கிரமாவே இந்த சந்தோஷம் கிடைச்சிருக்கும். அந்த நாள்ல இருந்து அந்த வீட்ல பையன் பொண்ணுன்னு எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. 2 பேருக்குமே ஒரே மாதிரி அன்பு, ஒரே மாதிரி நம்பிக்கை, ஒரே மாதிரி சப்போர்ட். நம்ம பசங்களுக்கு கொடுக்குற நம்பிக்கைய நம்ம பொண்ணுங்களுக்கும் கொடுப்போம். சுதந்திரம் கொடுக்கறதுனா தவறா வாழ சொல்றது இல்ல. அவங்கள நம்புறது தான். அந்த நம்பிக்கைக்கு அவங்க கண்டிப்பா மதிப்பு கொடுப்பாங்க. ஒரு வீட்ல பையனும் பொண்ணும் சமம். வாய்ப்பு மட்டும் சமமா கொடுங்க. திறமைய அவங்களே காட்டுவாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மனசு தொடுற ஃபேமிலி ஸ்டோரிஸ தொடர்ந்து பார்க்கணும்னா கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு அழகான கதையோட சீக்கிரம் சந்திப்போம். நன்றி.